அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதையல் கிடைக்கக்கூடிய பல யோக பலன்கள் நிறைந்த ஒரு வருடமாக தான் இந்த 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயத்தில் குருவும், ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சனியும் அமர்ந்திருக்கும் நிலையில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குதுங்க உங்களுக்கு. இதனால உங்களுடைய வாழ்வில் வருமானம் என்பது இந்த ஆண்டு முழுவதுமே திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் கிடைக்கக்கூடிய பணம் பல வழிகளில் விரயமாகுங்க. நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும் இந்த விரய செலவுகளை தவிர்க்க முடியாது. ஆனா இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி குரு பகவான் ஜென்ம ராசிக்கு மாறுதல் பெறுகிறாருங்க. அதனால சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். அதனாலதான் சொல்லப்படுது. மற்றபடி குரு பெரிய அளவிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் எந்த ஒரு ராசிக்கும் ஏற்படுத்த மாட்டார் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஒரு சிலர் உத்தியோகம் காரணமாக அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. ஆனாலும் இந்த வருடத்திலேயே மீண்டும் குடும்பத்துடன் இணையக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாக இருக்குதுங்க. பணப்பற்றாக்குறை என்பது ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணவரத்து என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்ப பிரச்சனைகளினால மன நிம்மதி பாதிக்கப்பட்டு வந்த நிலையில இந்த வருடத்தில் அவை அனைத்துமே படிப்படியாக நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை படிப்படியாக முன்னேற இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல எந்தவித பலனும் இல்லாமல் நீடித்து வந்த நிலையில ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. ஜென்மத்திற்கு குரு பகவான் சஞ்சரிப்பதற்கு முன்னர் இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதாவது நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் ஒற்றுமைக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ராகு அனுகூலமாக இருப்பதால எதிர்பாராத பண உதவிகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு பணம் புதையலை காணக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனாதிபதியான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பத்தில் சுபபலம் பெற்றுள்ளதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமா இருக்குதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்குது. பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் வெளியே செல்ல வேண்டி இருக்கும். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த சில நாட்களாக வருடங்களாக கூட உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வருடத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கீழே இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபார முன்னேற்றத்திற்கு சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் மிகவும் முக்கியங்க. ராகு லாபஸ்தானத்திலும் சனி ஜீவனஸ்தானத்திலும் சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான ஒரு ஆண்டாதான் இந்த 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்
உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு லாபத்தை வருமானத்தை பெற்றுத்தர இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்க இருக்குது. புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்க ஈடுபடலாங்க. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய சந்தைகள்ல புதிய வரவேற்பு உருவாகுங்க. நீண்ட காலமாக கைக்கு கிடைக்காமல் கவலை அளித்து வந்த பாக்கிகளை வசூலிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த 2024ஆம் ஆண்டு அமைய இருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் கலைத்துறையுடன் நேர்முக ஆதிக்கம் கொண்ட கிரகங்கள்ங்க. செவ்வாயும் புதனும் மறைமுக தொடர்பு கொண்டவர்கள். ஆதலால இந்த கோல்சார விதிகளின்படி இந்த ஆங்கில புத்தாண்டில் பெரும்பாலும் எல்லா கிரகங்களும் அனுகூலமாகவே சஞ்சரிப்பதால கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே கிடைக்க இருக்குதுங்க. இதனால் வருமானமும் உயர இருக்குது. அரசியல் தொடர்புகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு துணை நிற்குங்க. ஒரு சிலர் அரசியலில் நேரடியாக ஈடுபடுவாங்க. திருமணமாகியுள்ள சினிமா துறையினருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிரந்தரம் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லைங்க. ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலம் பெற்று இருப்பதால அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருடத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அது உங்களுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக அமையுங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. மேல்மட்ட தலைவர்களுடைய பரிபூரண ஆதரவை பெற இருக்கீங்க. இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த வருடம் அமைய இருக்குதுங்க. அதே மாதிரி ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் வரை கல்வி முன்னேற்றம் எந்தவித பாதிப்புமின்றி நீடிக்குதுங்க. அதன் பிறகு படிப்பில் சிறந்த பின்னடைவு ஏற்படக்கூடுங்க. அவ்வப்போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவுங்க. வெளிநாடு சென்று பிரத்யோக உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்புத்தாண்டில் மேகாதிபதி சனி பகவான் அவர் தன ஆட்சி வீடான மகரத்தில் சுபபலம் பெற்று விளங்குகிறார்கள். மகரம் ரிஷபராசினருக்கு ஜீவனஸ்தானமும் செவ்வாயும் பெரும்பாலும் அனுகூலமாக இருப்பதால தண்ணீர் வசதி அபரிமிதமாக இருக்குங்க. விளைச்சல் மற்றும் வருமானம் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. கால்நடைகள் இந்த ஆண்டு நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை எளிதாக அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இப்புத்தாண்டுகள் பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்று இருக்குதுங்க. சுக்கிரன் ஒருவரே அனுகூலமாக திகழ்கிறாரு. உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே குருவினால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பது என்பது சற்று குறைவுதாங்க. ஏன்னா அவர் கூடிய விரைவில் ஜென்மத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆலங்குடி தரிசனம் சிறந்த பரிகாரம் ஆகுங்க. இல்லாதவர்கள் வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஆலயம் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்துடுவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.